நீங்க யாருக்காவது எதிர்பார்ப்பு இல்லாம உதவி பண்ணா அது சத்தியமா உங்களுக்கு திரும்பி வரும். எனக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். சவுதி அரேபியால தான் நான் ஃபர்ஸ்ட் வண்டியை ஓட்ட கத்துக்கிட்டேன். ஐ மீன் கார். சரியா? என்னதான் இந்தியாவில் லைசன்ஸ் வச்சிருந்தாலும் ஆக்சுவல் டிரைவிங் சவுதி அரேபியால தான் ஆரம்பிச்சேன். அதுவும் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்றது எல்லாமே ரெண்டா கார். ஸோ நான் முதல் தடவை ஒரு கார் எடுக்கும் போது அது தெரியாம வண்டியில ஒரு சொட்டை போட்டுட்டேன். சைட்ல டோர்ல லைட்டா ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை இடிச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து அது உள்ள போயிருச்சு. சம்திங் ஒரு லோடு வண்டி மாதிரி இருந்துச்சு. ஓகே, அதில் வந்து சாஃப்டான எட்ஜ் இருந்துச்சு. அங்கே அந்த சாஃப்டான எட்ஜ் வந்து சொட்டை மாதிரி உள்ள இறங்கிருச்சு என்னோட வண்டியில். ஸோ எனக்கு ரொம்ப பயம். நிறைய பேர் சொல்லிட்டாங்க அதுதான் ஃபைன் தான் போட போகிறான் ரெண்டா கார்காரன் அப்படின்ட்டாப்புல. எனக்கு ஒரு பீதியாக இருந்துச்சு, எவ்வளோ போட போகிறான் தெரியலையே ஃபைனு அப்படின்னு. ஸோ நானும் வந்து என்னோட ரெண்டா காரோட டேட் முடிஞ்சிருச்சு, வண்டியை போய் ரிட்டர்ன் விட போகிறேன். போகிறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ ஃபைன் போட போகிறான்னு தெரியலையே. ரெண்டா கார் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு பங்காளி கேஃபேட்டேரியா இருந்துச்சு, ஒரு சின்ன நாஷ்டா கடை மாதிரி சொல்லலாம். ஸோ அங்கே போய் நின்றுக்கிட்டு போய் ஒரு டீ வாங்கிட்டு குடிச்சு. ஸோ அப்போதான் எனக்கு சவுதிக்காரங்களோட கல்ச்சர்னா எனக்கு புதுசாக இருக்கும். ஏன்னா யாராச்சும் கூட இருக்கிறவங்களுக்கு வந்து சாப்பாடு ஃப்ரீயாக வாங்கி தர்றது, யாருன்னு தெரியாத ஆளுங்களுக்கு வந்து காசு பே பண்ணுறது, அந்த மாதிரிலாம் சவுதியில் ரொம்ப நடக்கும். ஓகே, ஸோ நம்ம ஏன் அப்படி பண்ணக்கூடாது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, நம்மள வந்து யாருக்காச்சும் பே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அங்கே உட்காந்து ஒருத்தர் சாப்பிட்டு இருந்தாரு சாப்பாடு. என்னோட அவர் 9 ரியால் ஏதோ சாப்பிட்டு இருப்பாரு, என்னோட 1 ரியால் டீ. ஸோ 10 ரியால் கொடுத்துட்டு அவருக்கும் சேர்த்து பே பண்ணிருங்க அப்படின்னு கடைக்காரங்க கொடுத்தோன்னே அவர் உடனே அந்த ஆளை கூப்பிட்டு அவர் பே பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னார். அவர் உடனே தேங்க்யூ பை சாப் அப்படின்னாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ நான் போயிட்டு ரெண்டா கார் கம்பெனியில் போய் வண்டியை கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க வெயிட் பண்ணுங்க மெக்கானிக் வரட்டும் அப்படின்னு. ஸோ எனக்கு பதட்டமா இருந்துச்சு, மெக்கானிக் வந்து செக் பண்ண போறாரு அப்படின்னு. இவர் பார்த்தா இவர் தான் மெக்கானிக். நம்ம யாருக்கு சாப்பாடு அவங்க ஸ்பான்சர் பண்ணுமோ அவர் தான் மெக்கானிக். அவர் வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னா பேசிட்டு அந்த வண்டியை சுற்றி மார்க் எடுப்பாங்க, எங்கெங்க டேமேஜ் இருக்குன்னு ஒரு புக்கில் எல்லாமே பார்த்துட்டு அவர் அந்த டேமேஜை பார்த்துட்டு இப்படி பண்ணிட்டாரு. நான் நினைச்சேன் சரி அவர் நோட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு. அதை எடுத்துட்டு போய் அதை ரிசிப்ட் உள்ள எடுத்துட்டு போய் கொடுத்தோன்னே அவங்க சாவி வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. சாவியை கொடுத்துட்டேன், அவள் தான் நீங்க கிளம்பலாம் அப்படின்ட்டார். நான் வந்து பை சாப் அது டேமேஜ் இருந்துச்சு, நீங்க அதை பார்க்கலையா அப்படின்னு கேட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பை, இது போட்டு இழுத்தா அது சரியாயிடும், அது நான் போய் சொன்னா அவங்க தேவையில்லாம ஃபைன் போடுவாங்க, நீங்க போங்க அப்படின்ட்டு. அப்போதான் நான் ரியலைஸ் பண்ணேன், நம்ம எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம யாருக்காச்சும் உதவி செஞ்சோம்னா அது கண்டிப்பா நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும். அவர் 9 ரியாலுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணிருப்பானா, கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 500 ரியால் வரைக்கும் சேவ் ஆயிருச்சு. என்னோட ஃபைன் கட்டுறதுல இருந்து நான் தப்பிச்சிட்டேன். மெக்கானிக் மனசு வச்சாரா அப்பவே ஏதோ ஒரு போட்டு வைப் அது இழுத்தோன்னா அது வந்துடும் சரியா, பாட்டில் அது டென்ட். எனக்கு உண்மையில சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க வந்து எந்த எதிர்பார்ப்பு ஜீரோவா இருக்கணும். எதிர்பார்ப்பு இது பண்ணா எனக்கு நல்லது நடக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. உங்களோட நேச்சுரலா நீங்க போய் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது ரிட்டர்ன் வரும். ஓகே, அடுத்த நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.